வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற 122 லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிறது 35வது லெசன். 35வது லெசனாக என்ன பார்க்க போகிறோன்னா, பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். இது 8th எக்கனாமிக்கில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன். இது ரொம்பவே முக்கியமான லெசன் நமக்கு, அதனால் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த லெசனை. பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொதியேற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கூற்றை சொன்னவர் யார்னா ஆப்ஷன் சி, ராபர்ட்சன் அவர்கள் தான். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. பணம் என்ற வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பணம் என்ற வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி, மோனேட்டா ஜூனோ. இந்த மோனேட்டா ஜூனோ அப்படிங்கிறதுல இருந்து தான் பணம் என்ற வார்த்தை பெறப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மோனேட்டா ஜூனோ எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, ரோம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டது. இந்த ரோம் நாட்டோட பெண் கடவுள் தான் இந்த மோனேட்டா ஜூனோ அப்படிங்கிறது. அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க. ரூபாய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பணம் அப்படிங்கிறது மோனேட்டா ஜூனோ அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டதா பார்த்தோம். இப்போ ரூபாய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த வார்த்தைனா ஆப்ஷன் டி, சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்டது. அதுவே ரூபியா அப்படிங்கிறது வெள்ளி நாணயத்தை குறிக்கிறது. இந்த ரூபியா அப்படிங்கிற பெயரை வச்சு ஷெர்ஷா சூரி என்ன பண்ணியிருப்பார்னா 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை உருவாக்கியிருப்பார். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க. பணத்தின் பல நிலைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. பணத்தின் பல நிலைகள் எதை குறிக்குதுன்னா பண்டப்பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர்பணம். இந்த ஐந்துமே பணத்தின் பல நிலைகளை குறிக்குது. அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க. உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டது எதுனா தங்கம், வெள்ளி, வெண்கலம். அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க. உலோக நாணயத்தை கண்டுபிடித்த லிடியாவின் பேரரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உலோக நாணயத்தை கண்டுபிடித்த லிடியாவின் பேரரசர் யார்னா ஆப்ஷன் ஏ, மிடாஸ். அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க. உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்களில் எந்த நாடுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உலக நாணய வெளியீட்டாளர்களில் எந்தெந்த நாடுகள் இடம்பெற்றிருக்கிறதுனா சீனா, மத்திய கிழக்கு லிடியா, இந்தியா. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க. யாருடைய ஆட்சியில் பூரணாஸ், கர்ஷபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாருடைய காலத்துலனா ஆப்ஷன் சி, மகாஜனபதங்கள். இவங்க ஆட்சி காலத்துல தான் பூரணாஸ், கர்ஷபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டதா சொல்றாங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. எந்த நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூரணாஸ், கர்ஷபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. போன கொஸ்டின் தான், ஆனால் எந்த நூற்றாண்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நூற்றாண்டுலனா ஆப்ஷன் பி, 6ஆம் நூற்றாண்டு. இந்த மாதிரியான கொஸ்டின்ல நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. இதற்கான கொஸ்டின் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. 11வது கொஸ்டின் பாருங்க. தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் நாணயத்தை துளையிட்டு வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம் போன்ற நாணயங்கள் எல்லாம் துளையிட்டு வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் ஏ, மௌரியர்கள். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி, கிரேக்க குஷான அரசர்கள். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. தங்க நாணயங்களில்
இந்திய அரசர்களின் எழுத்துக்களை பொறித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் ஏ டெல்லி துருக்கி சுல்தான்கள். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. எந்த நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்க நாணயங்களில் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்தனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நூற்றாண்டுலனா ஆப்ஷன் டி 12வது நூற்றாண்டு. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரம் போன்ற நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்னா ஆப்ஷன் பி டாங்கா அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. மதிப்பு குறைந்த நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மதிப்பு குறைந்த நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி ஜிட்டால். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டில் இருந்த முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டில் இருந்த முகலாய சாம்ராஜ்யம் பணவியல் முறையை ஒருங்கிணைத்ததுன்னா ஆப்ஷன் சி 1526. இந்த 1526 தான் பானிபட் போர் நடந்திருக்கும். யாராருக்கு நடந்திருக்கும்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும் 1526. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. பரிமாண பண வளர்ச்சியில் ஷெர்ஷா சூரி யாரை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டினை தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். யாரை தோற்கடித்துனா ஆப்ஷன் ஏ ஹுமாயூன். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. ஷெர்ஷா சூரி வெளியிட்ட 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எவ்வாறுனா ஆப்ஷன் பி ரூபியா. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி இதுவும் ஷெர்ஷா சூரி தான். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. யாருடைய காலம் முழுவதும் வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாருடைய காலம் முழுவதும்னா ஆப்ஷன் டி முகலாயர் காலம் முழுவதுமே வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்ததா சொல்றாங்க. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. மின்னணு வங்கி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மின்னணு வங்கி தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டு பிரபலப்படுத்தியிருக்குன்னா ஆப்ஷன் சி 1600. அடுத்து 24. ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி பாருக் ஷாயர். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. முகலாய பேரரசர் பாருக் ஷாயர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி 1717. அடுத்த கொஸ்டின் பாருங்க 26. ஆங்கில தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆங்கில தங்க நாணயங்கள் ஆப்ஷன் ஏ கரோலினா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். அதாவது கரோலினானா தங்க நாணயம். ஆப்ஷன் பி பாருங்க அதுவே ஏஞ்சலினானா வெள்ளி நாணயம். அடுத்து சி பாருங்க கப்ரூன் அப்படின்னா செம்பு நாணயம். அடுத்து டின்னி அப்படிங்கிறது வெண்கல நாணயம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க. பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குதலை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குதலை பண்டமாற்று முறை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியால் பண்டபணம் எவ்வாறு மாறியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
மனித நாகரிகத்தின் வளர்ச்சியால் பண்ட பணம் அப்படிங்கிறது உலோக பணமாக மாறியிருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து 29 பாருங்க. உலோக பணம் என்பவை எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. உலோக பணம் அப்படிங்கிறது தங்கம், வெள்ளி, தாமிரம் இதெல்லாம் உலோக பணமாக அழைக்கப்பட்டிருக்கும். நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் டி 1935. 1935 எந்த டேட்லனா ஏப்ரல் 1. அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் காகித பணத்தை அச்சடித்தல், ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் போன்றவற்றை செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் பணத்தை பொறுத்த வரைக்கும் அச்சடித்தல், ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் போன்றவை செய்வது எதுனா ஆப்ஷன் டி இந்தியன் ரிசர்வ் வங்கி. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. காசோலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காசோலை கடன் பணம், வங்கி பணம் அப்படின்னு அழைக்கப்படுது. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்க. உண்டியல், கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் போன்றவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ நிகர்பணம். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நெகிழி பணம் அப்படின்னு கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் அழைக்கப்படுகிறது. அடுத்து 35 பாருங்க. வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி மின்னணு பணம். அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. வாடிக்கையாளர் அல்லது பிற நிறுவனங்கள் வலைதளத்தின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனைகளை நடத்தும் ஒரு மின்னணு முறை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி பி மற்றும் சி நிகழ்நிலை வங்கி, இணைய வங்கி. அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. பணத்தின் மதிப்பு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பணத்தின் மதிப்பு எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஆப்ஷன் டி. அந்த 2 வகை என்னென்னா அகமதிப்பு, புறமதிப்பு. அடுத்த கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. உள்நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி அகமதிப்பு. அதாவது உள்நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிப்பது அகமதிப்பு. அதுவே வெளிநாடு அப்படின்னா புறமதிப்பு. 39வது கொஸ்டின் பாருங்க. இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி உதயகுமார். அதாவது டி உதயகுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. இந்திய ரூபாய் குறியீடு எந்த ஆண்டு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ 2010 ஜூலை 15. அதாவது டி உதயகுமார் உருவாக்கிய ரூபாய் குறியீட்டை இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட நாள் 2010 ஜூலை 15. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. பணம் என்பது ஒரு கடினமான கருத்து என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி ஸ்டோவ்ஸ்கி. அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது யாருடைய கூற்றாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாருடைய கூற்றுனா ஆப்ஷன் சி சர் ஜான் ஹிக்ஸ் அவர்களுடைய கூற்று. அடுத்து 43 பாருங்க. அடுத்து 43 பாருங்க.
எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று யார் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாருடைய கூற்றுனா ஆப்ஷன் டி, பேராசிரியர் வாக்கர். அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. பணத்தின் பணிகளின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பணத்தின் வகைகள். இப்போ பணத்தின் பணிகளின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. அதாவது முக்கிய பணிகள், இரண்டாம் நிலை பணிகள். இது கிடையாது. 45வது கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, மேற்கண்ட அனைத்துமே சரிதான். கூற்று 1 பாருங்க. எதிர்கால செலுத்துகைக்கு கருவியாக செயல்படுவது பணம். விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது பணவீக்கம். விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது பணவாட்டம். இந்த மாதிரியான கொஸ்டினையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்க. வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் பி, சேமிப்பு. வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி சேமிப்பு. 47 பாருங்க. பள்ளி கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கணக்குகள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, மாணவர் சேமிப்பு கணக்கு. 48 பாருங்க. வாடிக்கையாளர்கள் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்கு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி, சேமிப்பு வைப்பு. 49 பாருங்க. வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள் மற்றும் அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படும் கணக்குகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா நடப்பு கணக்குகள். ஆப்ஷன் டி. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500 மற்றும் 1000 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி, 2016 நவம்பர் 8. அடுத்து 51வது கொஸ்டின் பாருங்க. முதலீடு செய்யும் முதலீட்டு கருவிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, ஆண்டுத்தொகை, காப்பீடு, வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் அல்லது சொத்துக்கள். இது அனைத்துமே முதலீடு செய்யும் முதலீட்டு கருவிகள். அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. நாட்டின் ஒழுங்கை கட்டுப்படுத்துகையில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் பி, கருப்பு பணம். அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்க. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி, 2002. அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. கருப்பு பணத்திற்கு எதிராக சட்ட ரீதியான கூட்டமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. லோக்பால், லோக் ஆயுக்தா. நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. 55வது கொஸ்டின் பாருங்க. ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் டி, 1988. அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் டி, 2015. அடுத்து 57வது கொஸ்டின் பாருங்க. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி, 1988. இது எப்போ திருத்தப்பட்டிருக்குன்னா 2016 இது திருத்தப்பட்டிருக்கும். அடுத்து 58வது கொஸ்டின் பாருங்க. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ, 2016. அடுத்து 59வது கொஸ்டின் பாருங்க. உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி,
மேற்கூறிய அனைத்தும். உலோக பணத்திற்காக எந்த உலோகம்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா தங்கம், வெள்ளி, வெண்கலம். அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க. வங்கி பணம் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வங்கி பணம் என்பது காசோலை, வரைவு, கடன் மற்றும் பற்று அட்டைகள். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 61வது கொஸ்டின் பாருங்க. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். முதலீட்டு கருவி போன்றவைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல தவறானது எதுனா ஆப்ஷன் டி, வரி செலுத்துவது தான் இதுல தவறு. அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். யார் யார்னா வரி ஏய்ப்பவர்கள், கடத்தல்காரர்கள், பதுக்குபவர்கள். நமக்கான ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 63வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. பண்டமாற்று முறை அப்படிங்கிறது எதுனா பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935. அடுத்தது மின்பணம், மின்னணு பணம். அடுத்தது சேமிப்பு, நுகர்வு தவிர்த்த வருமானம். அடுத்து கருப்பு பணம், வரி ஏய்ப்பவர்கள். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, 4, 5, 2, 3, 1. அடுத்து 64வது கொஸ்டின் பாருங்க. கடைசி கொஸ்டின். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும். இக்கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே பாக்ஸில் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஆப்ஷன் ஏ, அப்துல் கலாம் அவர்கள் தான். நாம் லெசனில் எந்த ஒரு வரியையுமே விடாமல் எவ்வளவு கேள்விகள் எடுக்க முடியுமோ அத்தனை கேள்விகளையும் எடுத்து தான் தருவேன். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்து 36வது லெசனில் சந்திப்போம்.